வாழ்வளிக்கும் வார்த்தையாகிய இன்று தொடக்க நூல் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. ஆம் சகோதர சகோதரிகளை, இதோ நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நோவா கடவுளுடைய பார்வையில் நீதிமானாக வாழ்ந்தார். கடவுள் பார்வை அவருக்கு கிடைத்தது. கடவுளுடைய அந்த அருள் பார்வை அவருக்கும் கிடைத்தது. இது கடவுள் சொல்கிறாரு, இதோ பாவம் நிறைந்து விட்டது மண்ணுலகில், மனிதனை படைத்ததற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று சொல்லி இந்த மக்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று நோவாவிடம் சொல்லி, நீ உனக்கென்று ஒரு பேழை அமைத்துக்கொள் உன் குடும்பத்தாருக்காக என்று சொல்கிறார். தன்னுடைய நோவாவின் புதல்வர்களாகிய சேம், காம், எப்பெத்தோ என்ற 3 பேர், அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள் என்று ஒரு 8 பேராக அந்த பேழைக்குள்ளே நுழைகிறார்கள். ஆனால் அந்த பேழையை கெட்டும்போதெல்லாம் சொல்லியிருப்பார் எல்லா மக்கள்கிட்டையும், கடவுள் உலகத்தை அழிக்க போகிறாரு, தன்னை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அந்த மக்கள் செவி கொடுக்கல. பாருங்கள், இன்று கூட பல நேரங்களில் நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம பல ஆபத்துக்குள்ளே நம்ம சிக்கி கொண்டு வாழுகிறோம். பல இக்கட்டுக்களான சோதனைகளில் சிக்கி கொண்டு வாழுகிறோம். இப்படிலாம் பல பிரச்சனைகளில் சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் நம்ம பல நேரங்களில் வாழும்போது சிக்கி கொண்டு வாழுகிறோம். அப்படி தான் அந்த மக்களும் அன்று வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த நோவா மட்டும் கடவுளுடைய அருள் அந்த கிடைத்ததுனால அவர் என்ன பண்ணார், தன்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றி கொண்டு அந்த பேழைகளை போகிறாரு. பாருங்களேன், அந்த பேழை தனக்குன்னு ஒரு பேழை கட்டும் போதெல்லாம், அந்த மழை வெள்ளம் வரும்போதெல்லாம் அவருக்கு வயது 600 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பாருங்கள், அந்த 600 வயதான அவர் தன் குடும்பத்தை காப்பாற்றுறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் குடும்பமாக நம்ம ஆலயங்களுக்கு போகிறதோ, ஆண்டவரை முழுமையாக நம்புகிறதும், அவரை தேடுறதும், அந்த கல்வாரி பலியில் முழுமையாக பங்கு பெற்று நம்ம அவரோடு இணைந்து இருக்கும்போது நம்மளுக்கு வருகிற சின்ன சின்ன ஆபத்துக்களை கூட அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதைத்தான் அந்த நோவாவுக்கு செய்தார். அவருடைய குடும்பங்கள் அனைத்தையும் காப்பாற்றப்பட்டதுனால மண்ணுலகில் அவங்களுடைய குடும்பங்கள் பலுகி பெருச்சுது. இதுவும் இந்த அவருடைய மகன் சேம் வழிமரபு தான். யார்? தாவீது. அந்த தாவீது தன்னுடைய வழிமரபை தாவீது கடவுள் அழைக்கிறார். பாரு, எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அழைக்கிறாரு. இதோ உன் நாட்டிலிருந்து, உன் இனத்தவரிடமிருந்தோ நான் சொல்லுகிற நாட்டுக்கு நீர் வா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலுகி பெருகச் செய்வேன், நீ யாருக்கெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அவருடைய வழிமரபாகிய சேமுடைய வழிமரபாகிய அந்த ஆபிரகாமுக்கு பாருங்கள், அந்த நோவா எவ்வளோ ஒரு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால, கடவுளுடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து கேட்டு வாழ்ந்ததுனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றார், காப்பாற்றப்பட்டார். பல சோதனைகளுக்கு குடும்பங்களில் வருகிற இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற அந்த பேழைக்குள்ளே நம்ம நுழைய வேண்டும். அவருடைய விழாவுக்குள்ளே நம்ம நுழைய வேண்டும். அவருடைய வார்த்தையை படித்து தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை தியானித்து சிந்திக்க வேண்டும். நம்ம வாழ்வாக்க வேண்டும். முதல்ல அந்த வாழ்வாக்கும் போது நம்ம படித்தால் மட்டும் போதாது, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மோசே சொல்லுகிறாரு இணைச்சட்டத்தில், இதோ உன்னுடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடு, நீ போகும்போது வரும்போது சொல்லிக் கொடு, உன் கதவுகளில் பட்டயங்களிலே எழுதி வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளுக்கு கொடு என்று கற்றுக்கொடு என்று. அந்த வார்த்தைகளை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது எப்படி நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்டதோ அதே போல் மனிதர்களாகிய நம்மளுக்கும் பல இக்கட்டு வரும், சோதனைகள் வரும், மனிதர்களுக்காக நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அந்த சோதனையிலிருந்து உன் கால் கல்லில் மோதாதபடி உன்னை தாங்கிக் கொள்ளுன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாக நம்மளை பாதுகாக்கிறார் அந்த ஆண்டவருங்கிற சொல்கிற அந்த வேலைக்குள்ளே நம்ம நுழைவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம். அந்த நோவா குடும்பம் எப்படி பலுகி பெருகிச்சுதோ அதே போல் நம்மளுடைய குடும்பத்தை ஆண்டவர் பலுகி பெருக செய்வார். நம்ம என்ன தேவை அதையும் நம்மளுக்கு நிறைவேற்றுவார். ஏன்னா இந்த உலகத்தையே படைத்து எல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு வச்ச தேவன் தானே. அப்படிப்பட்ட தேவன் நம்மளை ஒரு காலம் கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம வாழ்க்கை முழுவதுமாக நன்றி சொல்லி அவரை போற்றி புகழுவோம்.
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.